அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஈரடி ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டு என இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. இதுல இரண்டென உயிரெழுத்து ஈ வரணும். ஒன்று இரண்டு உயிர்மெய் எழுத்து ஓ இருக்கு, அதுக்கு நம்ம உயிரெழுத்து ஓ போடணும். ஒன்று இரண்டு என இவை, அங்க டென இவைன்னு இருக்கு, அது என இவை. அந்த டா டூவா முன்னாடி இருக்கிற சொல்லுக்கு போயிடுச்சு, இரண்டு. இதை பார்த்து படிக்கணும். ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டு என இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. உயிர்மெய் எழுத்து யா இருக்கு, அங்க உயிரெழுத்து ஆ போட்டு அன்றென வாசிக்கணும். அதே போல அருட்பெரும் ஜோதின்னு சரியா வாசிக்கணும். இதனுடைய பொருள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் உருவமா இருக்கிறார், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு உருவத்துல இருக்காங்க. உருவமா நம்புறதுனால சிலைகள் செய்திருக்காங்க. சில நம்பிக்கையாளர்கள் உருவம் இல்ல, அருவம்னு சொல்றாங்க. உருவம் இல்லாதவர், உருவம் இல்லாததுக்கு அருவம்னு சொல்லுவாங்க. மூணாவதா ஒன்று இருக்கு, அதுதான் ஒன்று இரண்டு. ஒன்று அடுத்து இரண்டு அடுத்து மூன்றுன்னு சொல்லாம அந்த மூன்றாவது ஒன்று இரண்டு, உருவமுமாய் அருவமுமாய், இதை எல்லாமே கடந்து இருப்பது. அன்றுன்ற சொல் இங்க நம்ம என்ன பொருள் சொல்லணும்னா, அந்த நாள் அது அல்ல, இங்கே அது அல்ல என்ற பொருள் கொள்ள வேண்டும். ராமலிங்க அடிகளார் என்ன சொல்றாருன்னா, உருவமும் அல்ல அருவமும் அல்ல, அதுதான் அருட்பெரும் ஜோதின்னு அவர் சொல்றார். அடுத்த ஈரடி ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இதுல முதல் சொல்லுல ஓதான்னு மட்டும் இருக்கு, இரண்டாவது சொல்ல துணர்ந்திடன்னு இருக்கு. சரியா வாசிக்கணும். ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. ஓதாது, ஓதுவதுனா கற்பது, கற்று தெரிந்து கொள்வது. ஓதாதுனா கற்காமல் இருப்பது, படிக்காமல். உணர்ந்திட, உணர்தல். உணர்தல்னா தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. ஓதாது உணர்ந்திட, கல்வி கற்காமல் தெரிந்து கொள்வது. எப்படி? ஒளி அளித்து எனக்கே, அருட்பெரும் ஜோதி ஒளி கொடுத்து ஓதாது உணர செய்திருக்கிறார். அதற்கு ஆதாரம், ஆதாரம்னா எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் யாருன்னா ராமலிங்க அடிகளாரே. இப்ப இதை ஓதலாம். ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டு என இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி.